ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா வழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத்சுக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்ட ஹஸ்தம் शरणागत सार्तवाहमीडे शिकया शेखरिणं पतिं यतीनाम् ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி
மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. எங்ஙனையோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. பட்டிமேய்ந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரேன். இட்டமான பசுக்களை இனிது மரித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. புண்டலீக சாரீகா பக்தனாகி पंडरी सारी का क्षेत्र नाही विठोबा सारी का दैव नाही तुकाराम सारी का सद्गुरु नाही. पुंडलीक वरधारी विठला राम कृष्ण हरि 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 जय जय राम कृष्ण हरि जय जय கூட சொல்ல வேண்டாமா जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय राम कृष्ण हरि जय 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 जय राम कृष्ण हरि சொல்லிட்டே இருக்க தோன்றது ஒன்றும் இவ்வளோதான் வேணும். கலியுகத்தில் நம்ம மனசுக்கு பலம் சமாதானம் நிம்மதி தைரியம் நம்பிக்கை நாம ஜபத்தினாலே கிடச்சிடும். ஒன்றும் பெருசாக நீங்கள் ஒன்றும் உடலை வருத்தி மனசை வருத்தி தெய்வத்தை அடையறதுக்கான முயற்சி பண்ணவே வேண்டாம். தெய்வமேன்னு இந்த மாதிரி நாம ஜபம்
இது எப்போ வேணா சொல்லாமே, எங்கே வேணா சொல்லாமே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் சொல்லலாம் இல்லையா? வீட்டில் கூட அப்பப்போ சொல்லிட்டு இருக்கலாமே, வேலைகள் செய்யும்போது சொல்லலாமே, இதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ஏதோ நினைவுகள் ஓடுறது இல்லையா? அந்த நினைவுகள்லேருந்து மனசு திருப்புறத்துக்கு சுலபமான வழி நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம். பாகவதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. நம்முடைய எல்லா துன்பத்துக்கும் ஆதி காரணம் நம்முடைய பாபம். அது மாமியார் படுத்தலாக இருக்கட்டும், குழந்தைகள் படுத்தலாக இருக்கட்டும், கணவன் படுத்துறதா இருக்கட்டும், ஆஃபீஸில் படுத்துறதா இருக்கட்டும், இல்லாட்டி வியாதி படுத்துறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆதி காரணம் சுற்றி அடித்து வந்து பார்த்தா நம்ம தான். 84 லட்சம் ஜென்மாவில் பண்ணியிருக்கோம் பாபம். மொத்தமாக 84 லட்சம் விதமான உடல்கள். இந்த 84 லட்சம் விதமான உடல்களில் அவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோம். 84 லட்சம் உடல்களுடைய பாபங்கள்லாம் தீரணும் இல்லையா? அது இந்த ஒரு உடலில் வரும்போது தான் எல்லாம் வந்து அடிக்கும். நீங்கள் தவளையாக இருந்தபொழுது பண்ண பாபம், பாம்பாக இருந்து தவளையை முழுங்கின பாவம். பாம்புக்கு தவளை ஆகாரம், அது தப்பு கிடையாது, ஆனால் அது பாவம், அவ்வளோதான். சிங்கத்துக்கு மான் ஆகாரம், ஆனால் மான் அடித்தா பாவம். அந்த பாவம் சிங்கமாக இருக்கும்போது அடிக்காது, இப்போ அடிக்கும், அவ்வளோதான். பெரிய சுறா மீனாக இருந்து சின்ன மீனை தின்னிருப்போம், அந்த பாவம் இப்போ அடிக்கும். எல்லாமே அத்தனை பேருமே திருடர்களாக இருந்திருக்கும். எல்லாரும் திருட்டு பயல்கள் தான், எல்லாருமே கள்ளந்தான், எல்லாருமே கள்ளி தான், சந்தேகமே வேண்டாம். நிறைய திருடு பண்ணியிருக்கோம், பண்ணாமல்லாம் வந்து யாரும் இங்கே உட்காரல. இப்பயும் நமக்கு தெரியாமலே இந்த திருட்டுத்தனத்தில் ஒரு ருச்சி இருக்குது பாருங்க. எனக்கு திருட்டுத்தனத்தில் இல்லைன்னு மட்டும் யாரும் சொன்னால் நம்பவே மாட்டோம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு திருட்டுத்தனம் ஒளிஞ்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏதான ஒரு திருட்டுத்தனம் சத்தியமாக பண்ணுவோம். திருடுறதுனா அடுத்தவன் பொருள் அபகரிக்கிறதுன்னு இல்லை. ஐயோ வந்துட்டாங்களா, போய் தொலைஞ்சா தேவலை, வாங்க வாங்க உங்களை தான் நினச்சா 100 ஆயுசுன்னுவோம். உள்ளுக்குள்ளே கரிச்சு கொட்டின்னு இருக்கோம். ஆனால் சொல்கிறது உங்களை தான் நினச்சா 100 ஆயுசு. இதுக்கு நம்மகிட்ட திட்டு வாங்குறது 100 ஆயுசு வேறு வேணுமா அவளுக்கு? தலையெழுத்தா? இப்போ திருட்டுத்தனம்ன்றது நம்முடைய ஸ்வபாவம். இப்போ இதெல்லாம் மாறணும்னா ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரினா ராம் கிருஷ்ண ஹரிக்கு ஜெயம், வாசுதேவ ஹரிக்கு ஜெயம். அப்போ ஜெயம்னா அவன் ஜெயிக்கிறான்னு அர்த்தம். அவன் எதை ஜெயிக்கிறான் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்களை அவன் ஜெயிக்கிறான், நம்முடைய பிராரப்தத்தை அவன் ஜெயிக்கிறான், நம்முடைய திருடுத்தனத்தை அவன் ஜெயிக்கிறான். இந்த மாடு மேய்க்கும் கண்ணே பாட்டு உண்டு, கள்ளனுக்கு கள்ளன் உண்டோ அப்படின்வா. கள்ளனுக்கோர் கள்ளன் உண்டோன்னு அம்மாவை கேட்கும். சொல்லும் அம்மா அப்படின்வா குழந்தை. கிருஷ்ணன் யசோதை கிட்ட பாடுறது, அடே யமுனா நதிக்கரையில் கள்வர் பயம் ரொம்ப ஜாஸ்திடா. அப்போ கிருஷ்ணன் சிரிக்கிறான், ஐயோ நானே பெரிய கள்ளன், கள்ளனுக்கோர் கள்ளன் உண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. சொல்லேம்மா, ஒரு கள்ளனுக்கு இன்னொரு கள்ளனோட பாம்பின் கால் பாம்பரியும். டே நீ திருடனா நானும் திருடன்டா அப்படின்னு இல்லையா? பகவான் சொல்கிறான், என்னை விட திருடன் உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா பாபத்தை திருடுறதுல அவனை போல இன்னி வரைக்கும் யாரும் கிடையாது. யாரா அசிங்கத்தை திருடுவாளா? நல்லதை தானே திருடுவார்கள். அவன் பாபத்தை திருடுறானா, நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மவினையை திருடுறானா, நம்முடைய கஷ்டங்களை திருடுறானா, நம்முடைய பிரச்சனைகளை திருடுறானா. ஏதாவது பிரச்சனை வந்துடுதுன்னா பிரபோ கிருஷ்ணா காப்பாத்து விட்டலா பாண்டுரங்கான்னு கதறிடுறோம். நாமஜபம் பண்ணே கஷ்டம் மாறிடுத்துன்றோம். எப்படி மாறித்து? திருடிட்டான், கஷ்டத்தையே திருடிட்டான், பிரச்சனையே திருடிட்டான். இந்த கஷ்டத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணமான பூர்வ ஜென்ம கர்ம வினையை திருடிடுறான். எரியறத பிடுங்கினா கொதிக்கிறது அடங்கும். எதிராக எரியறதுன்னா நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை, அதை பிடுங்கிடுறானா, அதை எடுத்து ஒழிச்சு வச்சுடுறானா. அப்போ இது என்னடா அது கொதிக்கிறது, நம்ம கொதிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னு பார்த்தா கொதிக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்கல,
தானா அடங்கிடுறது. அப்போ அப்பேற்பட்ட கல்வன். அப்போ ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரி அப்படின்னு சொன்னோம்னா சத்குரு மகாராஜ் கி ஜெய். சத்குரு மகாராஜ் நம்மளை ஜெயிக்கட்டும், நம்முடைய பாபங்களை ஜெயிக்கட்டும். இப்போ அவர் ஜெயிக்கிறார் அப்படின்னா அவரோடு சேர்ந்த நாமும் ஜெயிக்கிறோம். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போலே. பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் ஓடி போய் கப்பு வாங்கித்தனா அப்பா அம்மா தானே ஓடி வாங்கின மாதிரியே கப்பு வாங்கியிருக்கான் பிள்ளை. இவா ஓடவே இல்லை, இவா உடம்பு வச்சுன்னு ஓடவே முடியாது. ரெடி அப்பா அம்மா பெருசாக சாதிச்சிருப்பா, ஏதான ஒரு ஆஃபீஸில் போனஸ் கொடுத்துருப்பா. எங்கள் அப்பாவுக்கு போனஸ் கொடுத்துருக்காங்க. இவா யாரும் உழைக்கவே இல்லை. உழைக்காமல் உழைக்கிறவாளுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கோம் வீட்டில். ஆனால் தகப்பன் வாங்கினா தான் வாங்கினா போல, மனைவி வாங்கினா தான் வாங்கினா போல. அது உலகத்தினுடைய பெருமை. அப்போ அந்த ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரின்றது பகவான் ஜெயிக்கிறான், விட்டலன் ஜெயிக்கிறான். ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம், ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணிவம்ச பிரதீப, ஜெயத்து ஜெயத்து மேகஷாமள கோமளாங்கோ, ஜெயத்து ஜெயத்து பிருத்வீபார நாசோ முகுந்த. குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகாக முகுந்தமாளாலே சொல்கிறார். அப்போ பகவான் ஜெயிக்கணும். பகவான் எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்னா பக்தர்களை கொண்டு ஜெயிக்கிறான். பக்தர்கள் எப்படி ஜெயிக்கிறான்னா பகவானை கொண்டு ஜெயிக்கிறான். அப்போ நம்ம எப்படி ஜெயிக்கிறோம்னா பக்தர்களையும் பகவானையும் கொண்டு நாம் ஜெயிச்சுடலாம். அப்பேற்பட்ட ஒரு பக்தர் தான் ஞானதேவ் மாவூலி. ஜெய் போலோ சந்த் ஞானேஸ்வர மகாராஜ் கி. இதுதான் சத்தியம். கரெக்டாக ஞானதேவர் உள்ள வராது பாருங்க. இதுதான் சத்தியம். நான் சொல்லி இந்த டைமுக்கு அவள் கொண்டு வரல, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கொண்டு வாங்கோன்னு. ஆனால் எப்போ ஞானதேவர் சத்தியம்னு நான் சொல்ல வா எடுத்தேனோ அந்த க்ஷணம் ஞானதேவருடைய மூர்த்தி கொடுப்பா ஒரு விஷயம். இந்த ஞானதேவர் மூர்த்தி தான் ஆலந்தியில். இதுதான் அவருடைய சமாதி. இது கீழே தான் அவர் உட்காந்துருக்கார். இது பின்னாடி ஒரு விட்டல் பாண்டுரங்கன் உண்டு. இந்த ஞானதேவரை பற்றி தான் பேசின்னு இருக்கோம். இந்த ஞானதேவரை பற்றி தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லின்னு இருக்கேன். அப்போ ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரி எவ்வளவு சத்தியம்னு பார்த்துக்கோங்க. நான் இந்த நேரத்தில் சொல்லி அவள் கொண்டு வரல, நன்னா ஞாபகம் இருக்குது. இது ப்ரீ பிளான்டே கிடையாது. ஆனால் ப்ரீ பிளான்டு கண்ணன் ப்ரீ பிளான் பண்ணால், விட்டலன் ப்ரீ பிளான் பண்ணால், நம்ம ப்ரீ பிளான் பண்ணலை. அப்போ நம்ம சொன்ன நாம ஜபம் சத்தியம்ன்றதுக்கு பிரத்யக்ஷமாக ஞானேஸ்வர மகாராஜ் இங்கே ஆவிர்பவிச்சிருக்கார். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நமக்கு தெய்வம் சத்தியம், இவர்கள்லாம் சத்தியம், நாமஜபம் சத்தியம்னு நம்ம புத்தியில் உரைக்கும்படியாக காட்டுறது. பிரத்யக்ஷமாக வரா நமக்கு புரியணும் இல்லையா? நமக்கு எப்படி புரியும்? இந்த மாதிரி வந்தா அப்போ சத்தியம்னு ஒத்துக்கணும் இல்லையா? உடனே அப்படின்னா மேனி சிலுக்கிறது இல்லையா? கண்களில் கண்ணீர் வழிகிறது இல்லையா? உள்ள ஒரு நம்பிக்கை வர்றது இல்லையா? இதுதான். அப்போ தெய்வம் நின்று அனுகிரகம் செய்யும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஞானேஸ்வருடைய ஆலந்தி, இந்த ஃபோட்டோ ஆலந்தியிலேருந்தே வந்தது. இது சாதாரணது இல்லை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தனை விசேஷமான ஒரு ஞானேஸ்வரர். அப்போ இங்கே நடக்கிற உபன்யாசம் சத்தியம், நம்ம சொல்கிற நாமஜபம் சத்தியம், ராதே கிருஷ்ணா சத்சங்கம் சத்தியம், கிருஷ்ண ஜெயந்தி விழா சத்தியம், விட்டல்குடி சத்தியம், விட்டல்குடி பக்தர்களுடைய பக்தி சத்தியம், சத்தியம் சத்தியம், தோத்து போகாது. இதெல்லாம் தான் நிஜமாவே எனக்கு வர வார்த்தை வரமாட்டேங்க. ஓன்னு அழணும் போல இருக்கேன்னா அந்த டைமுக்கு வந்தார் பாருங்க. இதுதான் சத்தியம்ன்றதுக்கான பிரத்யக்ஷம். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. ஏன் யாரும் வாசுதேவ ஹரி சொல்லவே இல்லை? நானே யாராவது சொல்லுவேன்னு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலையே. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி,
जय जय राम कृष्ण हरि 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 அப்ப ஞானேஸ்வரர் சத்தியம். நம்ம பிரார்த்தனை அவர் காதுல விழருது. நிச்சயமா எல்லாம் மாறும். இந்த ஞானேஸ்வரர் ஆலந்தியிலேருந்தே வந்த ஞானேஸ்வரர். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனோட வீட்டு கிரகப்பிரவேசத்துக்காக நான் கேட்டேன், எனக்கு ஒரு ஞானேஸ்வரர் வேணும் அப்படின்னு கேட்ட பொழுது என்னுடைய சிஷ்யனோட சகோதரன் ஆலந்தியிலேருந்து வாங்கி அங்கேருந்து பறந்து வந்த ஒரு ஞானேஸ்வரர் இவர். அது கரெக்டாக இன்னைக்கு இந்த நேரத்தில் வராருன்னா இன்னைக்காக அன்னைக்கே கிளம்பி வந்திருக்கார். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய பிரார்த்தனைகள் பலிதமாகறதுக்காக நமக்காகவே வந்திருக்கார் இந்த ஞானேஸ்வரர். அப்போ ஞானேஸ்வரர் சத்தியம். அப்போ நம்ம பண்ணுற பிரார்த்தனைகள் நிச்சயமாக பலிதமாகும். நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மாறும். நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் மாறும். நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் தீரும். நிச்சயமாக நம்முடைய வியாதிகள் தீரும். நிச்சயமாக நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக நம்ம குழந்தைகள் நல்ல வழியில் இருப்பா. நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் சௌக்கியமாகவே தான் இருப்பா. நல்ல கல்யாணம், நல்ல குழந்தைகள், எல்லா விதத்திலையும் ஒரு குறையும் இல்லாமல் எல்லா விதத்திலையும் சௌக்கியமாக பகவான் மெச்சும்படி வாழ்வார்கள். இது ஞானேஸ்வரர் மேலே சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன். ஞானேஸ்வரர் மேலே சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன். உங்கள் குழந்தைகள், உங்கள் வம்சம் சத்தியமாக நன்னா இருக்கும். ஒரு கவலையும் நீங்கள் பட வேண்டாம். நிச்சயமாக உங்கள் வம்சத்திலையும் ஒரு பக்தனோ பக்தையோ வருவா. 21 தலைமுறை கிடைத்தேறும். நிச்சயமாக இது ஞானேஸ்வரர் மேலே ஆணையிட்டு நான் சொல்கிறேன். இது நான் சொல்கிற வார்த்தைகள் இல்லை, விட்டலன் சொல்கிற வார்த்தைகள். சவுண்ட் பாக்ஸ் தான் நான். சப்தம் மட்டும்தான் இந்த உடம்புலேருந்து வரதை நீங்கள் பார்க்குறது. சொல்கிறது நடத்துறது எல்லாம் செங்கல் மேலே. கரெக்டாக பாருங்கள், இன்றைக்கி செங்கலில் நிற்கிறான் பாருங்கள். இதெல்லாம் தான் விட்டலனுக்கு செங்கல் பிடிக்குன்றதுக்கு இந்த ஃபோட்டோவில் இருந்தால் கூட விட்டலன் நான் சத்தியம் கொண்டு வந்துவிட்டோம் அவனை. நான் நேத்தியா சொன்னேன் விட்டலனை வைக்கணும், இங்கே வேண்டாம் பின்னாடி வைக்கணும்னு. எப்பொழுதுமே குரு கொஞ்சம் பெரியவர் தான், அதனால் ஹைட்டாகவே இருக்கார். எப்பொழுதுமே குரு வசதி தானே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு ஹைட்டுக்கு பாண்டரங்கன் வரத்துக்கு 2 செங்கலை போட்டால் தான் நிற்க முடியும். அப்போ கூட ஹைட்டு குறைவாக தான் இருக்கான். ஆனால் பாருங்கள், கரெக்டாக செங்கல் வாங்கிட்டான் பார்த்தல. அதுவும் அந்த செங்கல் எங்கடா இருந்தனா குரு கொடுத்த செங்கல்ல தான் பாண்டரங்கன் நிற்கிறான். குருஜி அம்மா கொடுத்த செங்கல்ல தான் பாண்டரங்கன் நிற்கிறான். குருஜி அம்மா ஒழிச்சு வச்சிருந்த செங்கலை எடுத்து இவனுக்காகவே ஒரு செங்கல் குருஜி அம்மா ஒழிச்சு வைக்க, அந்த ஃபோட்டோவில் இருக்க குருஜி அம்மா அந்த செங்கல் எடுத்து கொடுக்க, அப்பாடா அவனுக்கு ஒரு திருப்தி. நான் செங்கல் மேலே நிற்கிற தெய்வம்ன்றதுக்கு ப்ரூஃப் இதானே. இப்போ இதெல்லாம் தான் ஒரு உற்சவம் கொண்டாடுறோம், தெய்வம் அங்கே பிரத்யட்சமாக இருக்குன்றதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம்.
எதுக்கு இத்தனையும் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தெய்வீக சம்பவம் நடந்துருக்கு. ஒவ்வொரு நாளும் நடக்கிறது, சந்தேகமே வேண்டாம். நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் கவனித்து பார்த்தேன்னா புரியும். தெய்வீகமான விஷயங்கள் நடக்காமல் ஒரு பொழுது கூட உங்கள் வாழ்க்கை கழிஞ்சது இல்லை இன்னி வரைக்கும். சரீரத்தில் வியாதி வந்திருக்கும், குடும்பத்தில் கஷ்டம் வந்திருக்கும், பிரச்சனை வந்திருக்கும், கடன், அவமானங்கள், இது எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி விட்டுடுங்க. குப்பை, அப்போ டெய்லி வீட்டில் குப்பை விழுறது இல்லையா, அது பெருக்கி போடுறோம், இதெல்லாம் குப்பை, அவ்வளோதான். எவ்வளோ பெருக்கி முடித்தாலும் கடைசியில் அந்த வீட்டில் நீங்கள் வாழற இல்லையா, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்களோட அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் பாண்டுரங்கன், பண்டரீநாதன், கிருஷ்ணன் பிரத்யக்ஷமாக இருக்கான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தெய்வீகமான விஷயங்கள் சத்தியமாக உங்கள் வீட்டில் நடந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு அழகான விஷயம், அது நீங்கள் கவனித்து பார்த்தா தான் தெரியும், நான் சொல்ல முடியாது. நாமஜபம் பண்ணேன்னா க்ளீனாக புரியும், சுவாமி இருக்கா சத்தியம் அப்படின்றது புரியும். அப்போ ஞானதேவர் சத்தியம், விட்டலன் சத்தியம், செங்கல்லும் சத்தியம். அப்போ புண்டலீகன் கொடுத்த செங்கல் நம்ம பார்க்கல, கதையில் தான் கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அத்தனை பேரும் புண்டலீகன், அத்தனை பேரும் செங்கல்ல கொடுத்துருக்கோம், அத்தனை பேருக்கு அதெல்லாம் அவன் நின்றுருக்கான். உங்கள் சார்பில் அத்தனை பேருக்கு சேர்த்து ஒரு செங்கல் நான் வச்சேன், அந்த செங்கல் மேலே அவன் நிற்கிறான். அதனால தான் இது விட்டல் குடி. இது விட்டலன் குடின்னு அவன் தீர்மானம் பண்ணி சொன்ன வார்த்தை, நான் சொன்ன வார்த்தையும் கிடையாது. ஏதோ உங்களெல்லாம் அப்படி ஆக கொண்டாடி நான் எனக்கு என்ன இட போகிறது. விட்டலன் பிரசன்னமானதனாலே சொன்ன வார்த்தை தான் விட்டல் குடி. அப்போ ஞானேஸ்வரர் சத்தியம், ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி சத்தியம், எல்லாமே சத்தியம். நாம் நன்னா வாழப் போகிறதும் சத்தியம், நாம் அத்தனை பேரும் கடவுளின் குழந்தைகள்ன்றது சத்தியம் சத்தியம் சத்தியம். நம்ம யாரும் பாவிகள் இல்லை, அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகள். அப்போ விட்டலன் எவ்வளோ சமத்துன்னு பார்த்துக்கோ. பாண்டுடி பட்டுடி சத்தியம், விசேஷமானவன் பாண்டுரங்கன். ராம பஜோ ராம பஜோ ராம பஜோ ரே, ராம பஜோ ராம பஜோ ராம பஜோ ரே, आत्मानंद में राम भजो रे, आत्मानंद में राम भजो रे, कृष्ण भजो कृष्ण भजो कृष्ण भजो रे, कृष्ण भजो कृष्ण भजो कृष्ण भजो रे, प्रेमानंद में कृष्ण भजो रे, प्रेमानंद में कृष्ण भजो रे, रंग भजो रंग भजो रंग भजो रे, रंग भजो रंग भजो रंग भजो रे, नेत्रानंद में रंग भजो रे, नेत्रानंद में रंग भजो रे, विठ्ठल भजो विठ्ठल भजो विठ्ठल 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 भजो रे, मोक्षानंद में विठ्ठल भजो रे,
मोक्षानंद में विठल भजो रे, मोक्षानंद में विठल भजो रे, राम भजो राम भजो राम भजो रे, राम भजो राम भजो राम भजो रे, आत्मानंद में राम भजो रे,